வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது முழு இருதயத்தோடு. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேடும்போது அவரை கண்டடைவோம். நீங்கள் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடும்போது கர்த்தர் வெளிப்படுவார். முழு இருதயத்தோடு நடக்கும்போது கிருபையை காக்கிறார். முழு இருதயத்தோடு திரும்பும் போது நன்மை உண்டாக்குகிறார். முழு இருதயத்தோடு செய்யும் போது சித்தி பெற செய்வார். முழு இருதயத்தோடு விசுவாசிக்கும் போது நம் வாழ்வில் எதற்கும் தடையில்லை. ஆம், நீங்களும் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடும் போது கேட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.